இன்னைக்கு பைபிள் ரீடிங் பார்க்கலாமா? டெய்லி வித் பைபிளில் இன்னைக்கு டே 42 மைசெல்ஃப் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். இன்னைக்கு நம்ம படிக்க போகிற அதிகாரங்கள் புக் ஆஃப் லெவிட்டிகஸில் சாப்டர் 6 to 10 வரைக்கும் 5 அதிகாரங்களை வாசிக்கலாம். சில காரணங்கள்னால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேசுகிறோம், அதனால் மன்னிச்சிருங்க. தொடர்ச்சியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். புக் ஆஃப் லெவிட்டிகஸில் சாப்டர் 6ல் கடைசியாக 5வது அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலியை பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக ஒரு சில வசனங்கள் இங்கே ஆரம்பிக்கப்படுது குற்ற நிவாரண பலியை பற்றியும். அதுக்கப்புறமா இந்த அதிகாரத்தில் தொடர்ச்சியாய் போஜன பலியின் சட்டங்களும் பாவ நிவாரண பலிகளின் சட்டத்தை குறித்தும் இந்த அதிகாரங்களில் சொல்லப்படுது. அது தொடர்ச்சியாக புக் ஆஃப் லெவிட்டிகஸில் சாப்டர் 7ல் குற்ற நிவாரண பலி சட்டம், சமாதான பலி சட்டம், இதை குறித்தும் இரத்தமும் கொழுப்பும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமும், அதை தொடர்ச்சி ஆசாரியருடைய பங்கை குறித்தும் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுது. புக் ஆஃப் லெவிட்டிகஸ்ல சாப்டர் 8ல் ஆரோனும் ஆரோனுடைய புதல்வர்களும் மோசேயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறதையும், அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறதையும், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறதையும், அவர்களுக்காக பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியையும் பிரதிஷ்டை பலியையும் அவர்களுக்கான பிரதிஷ்டை பலிக்கான நேரத்தையும் இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியத்தை நீங்கள் இந்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். புக் ஆஃப் லெவிட்டிகஸ் சாப்டர் 9ல் மக்களுக்காக பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியை இடுகிறதையும், மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதையும், கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து பலிபீடத்தை எரிக்கிறதையும் இந்த இடங்களில் நீங்கள் வாசிக்கலாம். புக் ஆஃப் லெவிட்டிகஸ்ல சாப்டர் 10ல் மிக முக்கியமானது ஆரோனுடைய 2 புதல்வர்கள் நாதாபும் அபியும் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினதுனால அவங்களை தீப்பற்றி எரிகிற காரியத்தையும், ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும் போது ஆசாரியர்கள் மது அருந்தக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தையும், பரிசுத்த பொருட்களை உண்ணும் ஒழுங்குமுறைகளை குறித்தும் இந்த இடங்களில் வாசிக்கலாம். இந்த 5 அதிகாரங்கள் மிக சுவாரஸ்யமானது. பலிகளை எப்படி செலுத்தணும், கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிற ஒரு விஷயத்தை இந்த 5 அதிகாரங்களில் வாசிக்கலாம். இந்த போதனைகளை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா இதில் அநேக காரியங்களை பார்க்கலாம். இதில் பலிகளை குறித்து பார்க்கும்போது பலி அப்படின்ற இடத்துல நம்ம எப்படி ஆராதிக்கணும் அப்படின்ற இடத்துல நம்மளை வைத்து பாருங்கள். அதில் நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.